தினசரி வாழ்க்கையை நம்ம எப்படி திட்டமிடணும்? நம்ம திட்டமிட்ட மாதிரியே நம்ம வாழ்க்கை நடக்கணும். தினமும் நாம் நினச்ச மாதிரியே நம்ம வாழ்க்கை நாம் நினைப்போம் ஒன்று, ஆனால் அது நடக்காது. அப்போ நமக்கு ஏமாற்றம் ஏற்படும். நாம் நாளைக்கு ஒன்று செய்யணும்னு நினைப்போம். ஒவ்வொரு நாளும் இந்த வாரத்தில் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நம்ம திட்டமிட்ட மாதிரி நம்ம வாழ்க்கை அந்த வாரத்தில் அமையலை. அல்லது நாளை நம்ம திட்டமிடுறோம், இன்றைக்கி நம்ம இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திட்டமிடும்போது அந்த திட்டமிட்ட மாதிரி நடக்கலை அப்படின்னா நமக்கு ஏமாற்றம் ஏற்படும். அப்போது திட்டமிட்ட மாதிரி நடக்கணும். அது ரொம்ப எளிதாகவே நம்ம திட்டமிடுறது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ட்டு நமக்கு ஒரு உத்தரவாதம் கிடைக்கணும். அப்படின்னா நம்ம குறைவாக திட்டமிடணும். ஒரு குறைவான செயல்களை திட்டமிட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி திட்டமிடணும், என்ன செய்யணும்னு திட்டமிடணும்னா குறைவான செயல்களை செய்ய வேண்டும் என்று திட்டமிட வேண்டும். நிறைய செயல்கள் செய்யணும்னு திட்டமிடக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு மண்பானை தொழில் ஒருத்தர் செய்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். தினமும் அவர் என்ன பண்ணுறாரு, தினமும் 100 பானை செய்யணும்னு திட்டமிடுறாருன்னு வச்சுக்கோங்க. 100 பானை செஞ்சிடணும் தினமும். நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். நாளையிலேருந்து நம்ம 100 பானை செஞ்சிடணும். காலையில் ஆரம்பித்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு 7 மணி வரைக்கும் கஷ்டப்பட்டால் கண்டிப்பாக 100 பானை செஞ்சிடலாம் அப்படின்னு திட்டமிட்டால் அவர் கடைசியில் 99 பானை தான் செய்ய முடிஞ்சுது அவரால். 100 பானை செய்யணும்னு நினச்சாரு, ஆனால் 99 பானை தான் அவரால் செய்ய முடிஞ்சுது. அப்போ அவருக்கு ஏமாற்றம். ஏன்னா ஒரு பானை அவர் நினச்ச மாதிரி நடக்கலை. அதனால் அவருக்கு ஒரு தன்னம்பிக்கை குறையுது. தன் மீதே ஒரு நம்பிக்கை. நாம் நினச்சோம், ஆனால் அது நடக்கலை. நம்மளால் 100 பானை செய்ய முடியல, நம்மளால் 99 பானை தான் செய்ய முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஏமாற்றம். 99 பானை அது எவ்வளோ பெரிய எண்ணிக்கை. ஆனாலும் அவருக்கு ஏமாற்றம் தான். ஏன்னா ஒரு பானை குறைவாக செஞ்சுட்டார். அவர் 100 பானை செய்ய திட்டமிட்டார். ஒரு பானை தானே குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரால் சந்தோஷப்பட முடியல. ஏன்னா அவர் 100 பானை செய்ய திட்டமிட்டார், ஆனால் ஒரு பானை குறைஞ்சி போச்சு. 99 பானை செஞ்சிட்டோமேன்னு அவரால் சந்தோஷப்பட முடியல. ஒரு பானை தானே குறைஞ்சி போச்சு, 100 பானைக்கு ஒரு பானை தானே குறைவாக செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் தன்னை ஆறுதல் படுத்தி கொள்ள முடியவில்லை. அவருக்கு முடிவாக ஏமாற்றம் தான் மிஞ்சுது. அதனால் அப்போ அவர் எப்படி திட்டமிட்டு இருந்தால் அவருக்கு மகிழ்ச்சி எப்போதுமே கிடைக்கும் அப்படின்னா, தினமும் 100 பானை செய்யணும்னு திட்டமிடாதீங்க, ஒரு பானை செய்யணும்னு திட்டமிடுங்க. தினமும் ஒரு பானை செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் திட்டமிட்டிருந்தாருன்னா 2 பானை செய்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவருக்கு சந்தோஷம். ஏன்னா அவர் ஒன்று தானே செய்யணும்னு நினச்சார், ஆனால் கூடுதலாக ஒன்று செஞ்சிட்டார். அப்படி இருக்கும்போது அவருக்கு நம்ம திட்டமிட்டதை விட நாம் அதிகமாக ஒரு பானையை செய்து விட்டோம் அப்படிங்கிற அந்த திருப்தி அவருக்கு கிடைக்கும். ஏமாற்றம் என்பது அப்போது அவருக்கு ஏற்படாது. ஆக ஏமாற்றத்தை தவிர்க்க அவர் கடினமாகவும் முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏமாற்றத்தை தவிர்க்க அவர் எளிதாக முயற்சி செய்தாலே போதுமானது. அவர் நினைத்தபடியே வெற்றியும் பெற்று விடுவார். நினைத்ததை விட அதிகமாக ஒரு பானையும் செய்து விடுவார். அப்போ இந்த விஷயத்தில் எப்போவுமே நாம் ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய செயல்களை நிறைய செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் திட்டமிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரமிப்பு மலைப்பு ஏற்படும். நீங்களே உங்களை நினச்சி பயப்படுவீங்க. உங்களுடைய திட்டத்தை பார்த்து உங்களுக்கே பயம் வந்துடும். அதனால் என்றைக்குமே ஒரு மண்பானை செய்கிறவன் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பானை தான் செய்யணும்னு திட்டமிடணும். அப்போ தான் ஒரு பானை தானே அது செய்கிறது ஈஸி அப்படின்ட்டு ஒரு மலைப்பு ஏற்படாது. அவருடைய திட்டத்தை பார்த்து அவருக்கே மலைப்பு திகைப்புலாம் ஏற்படாது. ஒரு பானை கஷ்டப்பட்டு ஒரு பானை செஞ்சிருவார். இன்னொரு பானை 2 பானை 3 பானை செஞ்சிட்டோம்ப்பா, நம்ம 1 தான் செய்யணும்னு நினச்சோம், ஆனால் 3 பானை செஞ்சிட்டோமே அப்படின்னு அவருக்கு ஒரு ஏமாற்றம் என்பது ஏற்படாமல் அவருக்கு ஒரு ரொம்ப நிறைவு. அவர் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கூடுதலாக 2 பானைகள் செய்திருக்கிறார். அல்லது அவர் 10 பானை கூட செய்யலாம், அல்லது 20 பானை கூட செய்திருக்கலாம். ஆனால் 1 தான் செய்யணும்னு நினச்சார், ஆனால் 20 பானை செஞ்சுட்டார். அல்லது 100 பானை கூட அவர் செய்யலாம், 100 பானை செய்து, ஆனால் ஒரு பானை தான் செய்ய வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் அவருக்கு இருக்கிற ஆர்வ மிகுதியில் அவர் 100 பானைகள் செய்து விட்டார். அப்போ அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவர் மீது ரொம்ப அளவலாவிய ஒரு நம்பிக்கை, ரொம்ப தன்னம்பிக்கை அதிகமாக போகுது. ஆனால் அப்போ 100 பானை செஞ்சிட்டோம், இன்றைக்கி நம்ம 1 தான் செய்யணும்னு நினச்சோம், நம்ம இப்போ 100 பானை செஞ்சிட்டோம், அதனால் நாளையிலேருந்து அதே மாதிரி 100 பானை செய்யணும்னு நினைப்போம் அப்படின்னு நினச்சி அவர் ஒரு பானை செய்ய நினைத்த அவரே மறுநாள் என்ன பண்ணுறாரு, 100 பானை செய்யணும்னு நினைக்கிறார். 100 பானை செய்யணும்னு நினைக்கும் போது அன்றைக்கி என்ன பண்ணிடுறாரு, ஒரு பானை குறைவாக 99 பானை தான் அவரால் செய்ய முடியுது, அல்லது 80 பானை தான் அவரால் செய்ய முடியுது. அப்படிங்கும்போது அவருக்கு ஏமாற்றமாக இருக்குது. ஏன்னா அவர் நினச்சது நம்ம 100 பானை செய்யணும்னு நினச்சோம், ஆனால் நம்மளால் 80 பானை தான் செய்ய முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே ஏமாற்றம். ஆனால் அப்படிப்பட்ட அவர் தான் அதற்கு முந்தின நாள் ஒரு பானை தான் செய்யணும்னு திட்டமிட்டார்.
ஆனால் கூடுதலாக அவர் வந்து ஒரு 4-5 பானை எக்ஸ்ட்ரா செஞ்சு அந்த இதில் திருப்தி அடைந்தார். திருப்தி அடைந்த அவர் தான் இன்று 100 பானை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு ஒரு பானை தான் குறைவாக செய்தார். 99 பானைகள் செய்து விட்டார். ஆனால் அது குறித்து அவரால் சந்தோஷப்பட முடியவில்லை. ஆக நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே தினசரி செயல்களை திட்டமிடும் பொழுது குறைவாக திட்டமிட வேண்டும், குறைவான செயல்களை செய்ய வேண்டும் என திட்டமிட வேண்டும். அப்போ தான் வந்து அதை நம்ம அந்த குறைவான அந்த செயல்கள் இருக்குல்ல, அதை நம்மளால் அடைய முடியும். நமது குறைவான இலக்கை திட்டமிட வேண்டும். எப்போவுமே நம்முடைய லட்சியம் எல்லாம் சொல்லுவாங்க ரொம்ப பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப தப்பு. நமது லட்சியம் எப்போவுமே எளிதானதாக இருக்க வேண்டும், குறைவானதாக இருக்க வேண்டும். அப்போ தான் நம்ம அதை விட நாம் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம அடைவோம். நமக்கு ஏமாற்றம் என்பது ஏற்படவே ஏற்படாது.